வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்னா தேசிய அரசு. அதாவது தேசிய அரசு அஹ், மானிய முறை மறுமலர்ச்சியை அடுத்து தோற்றம் பெற்ற ஒன்றா தேசிய அரசு காணப்படுது ஐரோப்பிய வரலாற்றுல. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில இந்த தேசிய அரசு தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இந்த தேசிய அரசு தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. முதல்ல நாங்கள் தேசிய அரசு என்றால் என்ன என்பதை நாங்க பார்ப்போம். தேசிய அரசு என்பது என்னன்றா, நிர்ணயிக்கப்பட்ட பூகோள எல்லைகளை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பூகோளம் சார்ந்த ஒரு எல்லையை மையமாக கொண்டு ஒரே இன, ஒரே மொழி, ஒரே கலாசாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றதே தேசிய அரசு. அதாவது ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியில காணப்படுகின்ற சமூகத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த சமூகத்துல ஒரே ஒரு இனம் மாத்திரம்தான் காணப்படும். ஒரே ஒரு இன மொழியை கொண்டதாக காணக்கூடிய மக்கள் கூட்டத்தில இருந்து தோற்றம் பெற்ற அரசு தான் தேசிய அரசா நாங்க நோக்கலாம். இந்த தேசிய அரசு முதன் முதலாக இஸ்பானியாவில தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. பின்னர் பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல தேசிய அரசு எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. நாங்க முதலாக பார்க்க போறது தேசிய அரசின் தோற்றத்துக்கான காரணம். தேசிய அரசின் தோற்றத்துக்கான காரணத்தை நாங்கள் நோக்குகின்ற போது, ஒன்று மானிய முறையினுடைய வீழ்ச்சி, அடுத்த மறுமலர்ச்சியினுடைய செல்வாக்கு, அடுத்த மத்தியதர வர்க்கத்தினரின் எழுச்சி, அடுத்த சிலுவை போர், நாடுகான் பயணம், தேசிய உணர்வு எழுச்சி பெற்ற போன்ற செல்வாக்குகளை போன்ற காரணங்களை நாங்கள் நோக்கலாம். இதுல மானிய முறையினுடைய வீழ்ச்சியை நாங்கள் நோக்குவோம் என்றால், தேசிய அரசு தோற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமா அமையுது. அதாவது மானிய முறை காலத்துல உறுதியற்ற பன்முகப்படுத்தப்பட்ட அரசியல் நிலை காணப்பட்டிருந்தது. அதாவது மானியமுறை காலத்துல அரசியல் அதிகாரங்கள் பிரபுக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு பன்முகப்படுத்தப்பட்டதா காணப்பட்டது. இது பிற்காலத்துல என்னது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல மறுமலர்ச்சி பின்னர் தோற்றம் பெறவே, மானிய முறையின் வீழ்ச்சி அடையவே அந்த என்ன பன்முகப்படுத்தப்பட்ட அரசியல் நிலை இல்லாம போய் என்ன அதிகாரம் ஒரு மையத்தை கொண்டு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அரசனை மையமாக கொண்டு இந்த அதிகாரங்கள் மையப்படுத்தப்பட்டமையால இந்த தேசிய அரசு மானிய முறையின் வீழ்ச்சியால தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. குறிப்பா 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல மானிய முறையின் வீழ்ச்சியை அடுத்து மறுமலர்ச்சி தோற்றம் பெற்ற வேளையில் பூகோள எல்லைகளை மையமாக கொண்டு நிலையான இராணுவத்துடன் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துடன் அரசர்கள் எழுச்சி வரணும். அதாவது மானிய முறை காலத்துல என்னது, மக்கள் பிரபுக்களுடைய அடிமையா காணப்பட்டார்கள். பிரபுக்கள் என்னது, மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில விதித்து காணப்பட்டார்கள். பின்னர் மறுமலர்ச்சி ஏற்பட்டதால கல்வி, மற்றது பணப்புழக்கங்கள் அதிகளவா தோற்றம் பெற்று இந்த மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றுக் கொள்ளணும். இப்படி இந்த மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றுக் கொண்டமையால அங்கிருந்து அந்த மத்தியதர வர்க்கத்தினரிடம் இருந்து அரசர்கள் தோற்றம் பெற்றுக் கொண்டமையால அந்த அரசர்களை மையப்படுத்தி அதிகாரத்துடன் இந்த அரசர்கள் எழுச்சி பெறுதினம். இது தேசிய அரசின தோற்றத்துக்கு மானிய முறையின வீழ்ச்சி காரணமா அமையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் மறுமலர்ச்சியின் செல்வாக்கு தேசிய அரசின தோற்றத்துக்கு காரணமா அமையுது. அதாவது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல மறுமலர்ச்சியால கல்வி, செல்வம் போன்ற வளர்ச்சி அடையுது. இந்த கல்வி, செல்வம் போன்ற இரண்டையும் கொண்ட மக்கள் மத்தியதர வர்க்கத்தினர் குறிப்பிடப்பட்டார்கள். இந்த மத்தியதர வர்க்கத்தினரை அடிப்படையாக கொண்டு அரசர்கள் எழுச்சி பெற தொடங்கினார்கள். இந்த அரசர்கள் எழுச்சி பெற்றமையால தேசிய அரசு என்னது தோற்றம் பெற்றுக் கொள்ளுது இந்த மறுமலர்ச்சியின் காரணத்தால. அடுத்த பாயிண்ட்ஸ் தேசிய அரசின் தோற்றத்துக்கு சிலுவை போரும் ஒரு முக்கிய காரணமா ஆகும். அதாவது 11ஆம் நூற்றாண்டுலையும் 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 13ஆம் நூற்றாண்டு வரை கீழைத்தேயத்துக்கு மேலைத்தேயத்துக்கும் இடையில நடைபெற்று போர் தான் இந்த சிலுவை போர். அதாவது கீழைத்தேய முஸ்லிம்களுக்கும் மேலைத்தேய கிறிஸ்தவர்களுக்கும் இடையில நடைபெற்ற போர் தான் சிலுவை போர். இதுல கீழைத்தேயத்துல காணப்பட்ட இந்த முடியாட்சி முறையானது மேலைத்தேயத்துல மக்கள் கொண்டு சென்று மேலைத்தேயத்துல இந்த முடியாட்சியை எனது கடைபிடிக்க முற்படவே தேசிய அரசு தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அதாவது கீழைத்தேயத்துல இந்த மன்னனை அடிப்படையாக கொண்ட ஒரு முடியாட்சி முறை காணப்படுது. இந்த முடியாட்சி முறை என்னது, அது சார்ந்த கீழைத்தேயம் சார்ந்த கட்டமைப்புகளையும் மேலைத்தேயத்துல என்னது
பிறப்ப தொடங்கவே மேலைத்தேயத்துல வந்து என்னது முடியாட்சி முறை வந்து வளர்ச்சி வருது. இந்த சிலுவை போர் வந்து மத சீர்திருத்த தோற்றத்துக்கு வந்து காரணமாக வந்து அமையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நாடுகாண் பயணம் வந்து தேசிய அரசின் தோற்றத்துக்கு வந்து செல்வாக்கு செலுத்துது. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் மேலைத்தேயவர்கள் வந்து கடல் வழியின் ஊடாக நாடுகாண் பயணத்துல ஈடுபட்டு கீழைத்தேயத்துல வந்து புதிய தேசங்களை வந்து கண்டுபிடித்திருந்தனர். அந்த தேசங்கள்ல வந்து காணப்பட்ட முடியாட்சியை வந்து கீழைத்தேயத்துல வந்து கடைபிடிக்கப்பட்ட முடியாட்சி வந்து மேலைத்தேயத்துல வந்து பரப்பி மேலைத்தேயத்துல அந்த முடியாட்சி முறையை வந்து கொண்டு வந்தமையால வந்து மேலைத்தேயத்துல வந்து தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அதே போன்று அதாவது நாடுகாண் பயணத்துல வந்து கீழைத்தேயத்துல வந்து புதிய தேசங்களை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஆட்சி முறையை வந்து மேலைத்தேயத்துல வந்து பரப்பியமையால வந்து தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து தேசிய உணர்வின் எழுச்சியும் தேசிய அரசின் தோற்றத்துக்கு வந்து காரணம். அதாவது மானியமுறை காலத்துல வந்து மக்கள் வந்து தேசிய உணர்வு அற்றவர்களாக வந்து காணப்படினம். ஏனென்றால் மூட நம்பிக்கைகளுக்கு என்னது உட்பூந்து வந்து மக்கள் வந்து தேசிய உணர்வு வந்து அற்றவர்களாக வந்து காணப்படினம். அவ்வகையில வந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவுல வந்து என்னது தேசிய உணர்வுகளுடன் மக்கள் மத்தியில வந்து எழுச்சி வந்து ஏற்படுது. ஏனென்றால் கல்வியாலையும் செல்வத்தாலையும் வந்து வளர்ச்சி பெற்ற மக்கள் தேசிய உணர்வு மிக்கவர்களாக வந்து பின்னர் வந்து வளர்ச்சி பெற்றமையால வந்து அவர்களை வந்து இந்த மத்திய மக்கள் மத்தியில வந்து எழுச்சி பெற்று கொண்டதுடன் தேசிய உணர்வு இதனை அடிப்படையாக கொண்டு அரசர்கள் வந்து பூங்குல எல்லைகளை மையமாக கொண்டு எழுச்சி பெறவே என்னது இந்த தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அதாவது மக்கள் வந்து மானிய முறையில வந்து மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு காணப்படினம். ஒவ்வொரு வர்க்க ரீதியாகவும் மூட நம்பிக்கைகள் ரீதியாக பிரிஞ்சு காணப்படும். இதன் பின்னர் வந்து மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெறுது. இந்த மறுமலர்ச்சியால வந்து என்னது அறிவும் செல்வம் ஏற்பட மக்கள் வந்து ஒன்றுபட்டு பின்னர் வந்து அந்த மக்கள் கூட்டத்தில இருந்த அரசர்கள் வந்து பூகோள எல்லைகளை மையமாக கொண்டு எழுச்சி பெறவே என்னது அங்கு ஒவ்வொரு பகுதிகளும் வந்து சிதறித்தான காணப்படும் மானிய முறை காலத்துல அந்த பகுதிகளை வந்து ஒன்றிணைத்து மக்கள் அரசர்கள் வந்து எழுச்சி பெறவே தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. ஒரு தேசிய அரசுல வந்து காணப்படுகின்ற இயல்பை வந்து நாங்கள் நோக்குகின்ற போது ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட பூகோள எல்லைகள் வந்து காணப்படும். ஒரு தேசிய அரசுல வந்து காணப்படுற இயல்புகள்ல வந்து முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட பூகோள எல்லைகள் வந்து காணப்படும். அதாவது நாட்டுக்கென தனித்துவமான பூகோள எல்லைகளாக கடல், தரை, வான் போன்ற பரப்புகளால் வந்து வரையறுக்கப்பட்டிருக்குமா. இலங்கையில வந்து என்னது வான்படை, தரைப்படை, கடல் படைன்னு பிரிக்கப்பட்டிருக்கிற மாதிரி அங்க ஒரு தேசிய அரசுல வந்து நாட்டுக்கென தனித்துவமான பூகோள எல்லைகளாக கடல், தரை, வான் போன்ற பரப்புகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரே இன, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டத்தினர் வந்து காணப்படுவாராம் தேசிய அரசுல. ஒரே ஒரே அந்த ஒரு சமூகத்துல வந்து ஒரே மொழிய ஒரே இனமா வந்து காணக்கூடிய மக்கள் கூட்டத்தினர் வந்து காணப்படுகிறார்களாம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அரசனின் தலைமையில வந்து நிலையானதும் பலமானதுமான இராணுவ கட்டமைப்பு வந்து காணப்படும். அரசனின் தலைமையில வந்து நிலையானதும் பலமானதுமான இராணுவ கட்டமைப்பு வந்து காணப்படும். அடுத்தது வந்து அடுத்தது வந்து பிரபுக்களின் அதிகாரங்கள் வீழ்ச்சியடைந்து அரசனுடைய அதிகாரம் வந்து எழுச்சி பெறுது. அதாவது வந்து மானியமுறை காலத்துல வந்து பிரபுக்களுடைய அதிகாரம் வந்து எழுச்சி பெற்று காணப்படுது அரசர்களை விட. பின்னர் வந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டு பின்னர் வந்து என்னது அரசர்களை வந்து பிரபுக்கண்ட அதிகாரத்தை விட அரசர்கள் வந்து எழுச்சி பெற்று என்னது இந்த தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்று பெறுவதற்கு காரணமா வந்து அமையணும். அதனால வந்து தேசிய அரசனுடைய இயல்புல வந்து என்னது பிரபுக்களை விட அரசர்கள் வந்து அதிகாரத்துல வந்து எழுச்சி பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அடுத்த வந்து அரசனின் தலைமையில வந்து கைத்தொழில் வாணிபம் என்பன வந்து எழுச்சி பெற்றிருக்கு. அரசனின் தலைமையில வந்து கைத்தொழில் வாணிபம் என்பன வந்து எழுச்சி பெற்றிருக்கும். அடுத்த பாயிண்ட்ஸை நாங்க நோக்குவோம் என்றால் அரசனை மையமாக கொண்டு அதிகாரங்கள் வந்து மையப்பட்டிருக்கும். அதாவது வந்து மானிய முறை காலத்துல பிரிச்சு கொடுக்கப்பட்டது. பின்னர் வந்து அரசன் தலைமையில அரசன் தான் நாங்க அதிகாரத்துல வந்து சிறந்தவனாகவும் அதிகாரம் மிக்கவனாகவும் அவனுக்கு கீழே தான் வந்து அதிகாரம் வந்து ஒன்று குவிக்கப்பட்டதா வந்து காணப்படும். அடுத்து வந்து மத்திய காலகட்டத்துல வந்து பிரபுக்களின் கீழ் வந்து காணப்பட்ட ஆலோசனை சபையானது கலைக்கப்பட்டு அரசனின் தலைமையிலான மத்தியதர வர்க்கத்தினரை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை சபை வந்து எழுச்சி விட்டது. அதாவது வந்து ஒரு தேசிய அரசுல வந்து என்னது ஆரம்ப காலத்துல பிரபுக்களை மையமாக கொண்டு ஆலோசனை சபை காணப்படுது. அது வந்து சரியா இயங்கையில பிரபுக்கள் வந்து என்னது சமயம் ரீதியா வந்து
தங்களுடைய கொள்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் விதைக்கணும். அதால வந்து பிறவுகளுடைய ஆலோசனை சபை வந்து கலைக்கப்படுது. பின்னர் வந்து அரசன் அரசனை மையமாக கொண்டு கல்வி மற்றும் செல்வத்தால வந்து எழுச்சி பெற்ற மத்தியதர வர்க்கத்தினரிடமிருந்து அங்கு காணப்படுகின்ற அரசர்களை வந்து மையமாக கொண்டு ஆலோசனை சபை வந்து எழுச்சி பெறுது எங்க தேசிய அரசுல. அதே போன்று தேசிய அரசுல காணப்படும் இன்னொரு இயல்பாக அரசனின் தலைமையில வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சட்டம் நீதி என்பன வந்து எழுச்சி பெற்று காணப்படும். அரசனின் தலைமையில் ஒழுங்கமைக்கப்பட்ட சட்டம் நீதி என்பன வந்து எழுச்சி பெற்று காணப்படும். அடுத்த வந்து பாப்பரசர்களின் அதிகாரங்கள் வந்து வீழ்ச்சி அடைந்து காணப்படும். பாப்பரசர்களுடைய அதிகாரங்கள் வந்து வீழ்ச்சி அடைந்து அடுத்து வந்து ஒரு நாட்டுக்கென தனித்துவமான நாணயம் வந்து அச்சிட்டு வெளியிடப்படும். ஒரு நாட்டுக்கென ஒரு தனித்துவமான நாணயம் வந்து அச்சிட்டு வெளியிடப்படும். அடுத்த ஹெடிங்ல நாங்க பார்க்க போறது என்னன்னா, இஸ்பானியா வந்து தேசிய அரசா வந்து எப்படி எழுச்சி பெறுதுன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். அவ்வகையில ஐரோப்பிய வரலாறுல 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் எழுச்சி பெற்ற அரசாக தேசிய அரசு காணப்படுது. இந்த தேசிய அரசை நாங்க நோக்கம் என்றால் நிர்ணயிக்கப்பட்ட பூகோள எல்லைகளை மையமாக கொண்டு ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டத்தினை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெறுது இந்த தேசிய அரசு. இது வந்து இஸ்பானியாலையும் தோற்றம் பெற்று பின்னாலே போர்த்துகல், பிரான்ஸ், இங்கிலாந்துலயும் வளர்ச்சி வருது. குறிப்பா 15ஆம் நூற்றாண்டுல வந்து இதான் முக்கியமானது. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இஸ்பானியா வந்து 5 சிற்றரசுகளா வந்து பிரிஞ்சு காணப்படுது. அந்த 5 சிற்றரசுகளாக அரகன், காஸ்டில், கிரனடா, நவாரே, போர்த்துக்கல் போன்ற 5 சிற்றரசுகளா வந்து பிரிந்து காணப்படுது. இதுல வந்து அரகன் என்ற சிற்றரசு வந்து பேர்டினட்டையும், கஸ்டில் என்ற சிற்றரசு வந்து இசபெல்லாட்டையும், கிரனடா வந்து முஸ்லீம்கள்கிட்டையும், நவாரே மற்றும் போர்த்துகல் வந்து சுதந்திர ஆட்சியாளர்கள்ட்டையும் வந்து காணப்படுது. சரியா? 5 சிற்றரசுகளா வந்து பிரிந்து காணப்படுது. இதுல இஸ்பானியால வந்து ஆட்சி பீடம் ஏறிய பேர்டன் இசபெல்லா, 1ஆம் பிலிப், 5ஆம் சார்ல்ஸ், 2ஆம் பிலிப் போன்ற மன்னர்களுடைய திறமையான செயற்பாடுகளாலும் பொருளாதார வளர்ச்சியாலையும் வந்து இந்த இஸ்பானியா வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி வருது. முதலாவதாக அரகன் நாட்டை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால், அரகன் நாட்டுக்கு வந்து மன்னனாக விளங்கிய பேர்டினன் வந்து என்ன செய்யறாருண்டா, கஸ்டில் நாட்டு இளவரசியாக விளங்குகின்ற இசபெல்லா வந்து கிபி 1469ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்றான். இப்படி திருமணம் செய்து கொண்டமையால வந்து அரகன் நாட்டோட வந்து கஸ்டில் நாடு வந்து இணையுது. முதல்ல வந்து 5ஆ பிரிஞ்சு காணப்படுது. இப்ப அரகனோட வந்து கஸ்டில் வந்து இணையுது. இசபெல்லா வந்து திருமணம் செய்தமையால வந்து கஸ்டில் வந்து எனது ஒன்றுபடுது. இதனைத் தொடர்ந்து தேசிய உணர்வுகள் வந்து மக்கள் மத்தியில வந்து வீறு கொண்டு எழுச்சி பெறுது. 2 நாடு வந்து இணைஞ்சதமையால அடுத்த வந்து இஸ்பானியாவின் தென்கிழக்கு பகுதியாக விளங்குகிற கிரனடா பகுதியில வந்து யார் முஸ்லிம்கள் வந்து எனது கிரனடா பகுதியில வந்து வாழ்ந்து வாரணம். இந்த கிரனடா பகுதியை வந்து முஸ்லீம்கள் தான் ஆண்டு வரினம். இவ்வழியில வந்து முஸ்லீம்களை வந்து கிரனடா பகுதியில இருந்து அடித்து விரட்டி அப்பகுதியையும் வந்து அரகன் அரசோட வந்து ஒன்றாக இணைக்கப்படுது. இப்ப அரகன் அரசோட வந்து கஸ்டிலும் கிரனடாவும் வந்து என்னது இணைச்சாச்சு. அடுத்த பாயிண்ட்ஸா நாங்க நோக்கம் என்றால் 1492ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் வந்து தன்னுடைய நாட்டுல வந்து ஆதரவு கிடைக்காத காரணத்தால வந்து பேர்டினன் இசபெல்லாவினுடைய ஆதரவை பெற்று நாடுகான் பயணத்துல வந்து ஈடுபட்டு வார. இந்த நாடுகான் பயணத்துல வந்து ஈடுபட்டு வந்து இவர் வந்து என்னது அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மேற்கிந்திய தீவுகள்ல இருந்து தங்கம், வெள்ளி முதலான வர்த்தக பொருட்களை வந்து பெற்று வந்து இஸ்பானியால வந்து குவிக்கிறார். இதனால வந்து இஸ்பானியாவுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி வருது. 1492ஆம் ஆண்டு கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் வந்து மேற்கிந்திய தீவுகள்ல இருந்து தங்கம், வெள்ளி முதலிய பொருட்களை வந்து பெற்று இஸ்பானியாவுக்கு வந்து வழங்கியமையால வந்து இஸ்பானியா வந்து பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி வருது. இதனைத் தொடர்ந்து இத்தாலிக்கு சொந்தமான சிசிலி, மோல்டா போன்ற தீவுகளும் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான சில துறைமுகங்களையும் வந்து கைப்பற்றி கொண்ட காரணத்தால வந்து இஸ்பானியா வந்து பொருளாதாரத்துல வந்து எழுச்சி வருது.
முதல்ல வந்து அரகன், கஸ்டில், கிரனடா போன்ற மூன்றும் இணையுது. பின்னர் கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் வந்து பொருளாதாரியில வந்து வளர்ச்சிப்படுத்துறார். அதன் பின்னர் வந்து சிசிலி, மோல்டா போன்ற தீவுகளும் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான துறைமுகங்களும் வந்து எனது இணைக்கப்படுது. இதனைத் தொடர்ந்து இஸ்பானியா வந்து பொருளாதாரியில வந்து வளர்ச்சி பெறுது. இதனைத் தொடர்ந்து கிபி 1512 நவாரே பகுதியில் இருந்த சுதந்திர ஆட்சியாளர்களை அடக்கி ஒடுக்கப்பட்டு அந்த நவாரை பகுதியும் அரகன் அரசோடு வந்து இணைக்கப்படுது. 1512 நவாரை பகுதியில காணப்பட்ட சுதந்திர ஆட்சியாளர்கள் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டு நவாரை பகுதியும் அரகன் அரசோடு வந்து இணைக்கப்படுது. இப்ப 4 சிற்றரசுகளும் வந்து இணைச்சாச்சு. சரியா? இந்த 4 சிற்றரசு வந்து இணைச்சாச்சு. என்ன இருக்குது உண்டு. ஆகவே இந்த 4 சிற்றரசு இணைச்சது பின்னர் வந்து இவர்கள் என்ன செய்யணும்டா, பேர்டன் இசபெல்லா என்ன செய்யறாருண்டா, நாட்டுக்கென பொதுவான நாணயம் ஒன்றை வந்து அச்சிட்டு வெளியிடுறார். சரியா? அதாவது கொடுக்கல் வாங்கல வந்து இலகுபடுத்தி கொள்ளும் முகமாக நாட்டுக்கென என்னது அச்சிட்டு வெளியிடுற. அடுத்த வந்து இஸ்பானிய தேசத்துல வந்து அமைதியை வந்து நிலைநாட்டி கொள்ளும் பொருட்டு சட்டம் நீதி என்பனவற்றை வந்து வெளியிடுற. பேர்டன் இசபெல்லா வந்து சட்டம் நீதி என்பனவற்றை வந்து வெளியிடுற. அடுத்த நாட்டுல வந்து அமைதியை ஏற்படுத்தியோட மட்டுமல்லாது வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சாலைகளை வந்து நிறுவுற. வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சாலைகளை வந்து நிறுவி நாட்டின் பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துற பேர்டன் இசபெல்லா. இதனைத் தொடர்ந்து மத்திய காலகட்டத்துல வந்து நிலை வந்த பிரபுக்களின் அதிகாரம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அரசனுடைய அதிகாரங்கள் வந்து வளர்ச்சிப்படுத்தப்படுது. எனது மத்திய காலத்துல வந்து பிரபுக்கள்லாம் அதிகாரத்துல வந்து காணப்படினோம். அந்த அதிகாரம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு இப்ப அரசனுடைய அதிகாரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வருது. பிரபுக்களிடம் காணப்பட்ட இஸ்பானியால காணப்பட்ட அந்த ஆலோசனை சபை வந்து என்ன பிரபுக்களிடம் வந்து அந்த ஆலோசனை சபை என்ற கண்ட்ரோல் வந்து காணப்படுது இஸ்பானியால. அந்த கண்ட்ரோலை வந்து இல்லாம செய்து, அதாவது வந்து இஸ்பானியாவினுடைய ஆலோசனை சபையாக வந்து கோர்டிஸ வந்து சொல்லலாம். இஸ்பானியாவுடைய ஆலோசனை சபையை வந்து கோர்டிஸ வந்து சொல்லலாம். அந்த கோர்டிஸ வந்து பிரபுக்களிடம் இருந்து மீட்டெடுத்து மத்தியதர வர்க்கத்தினரை மையமாக கொண்டு கோடிச வந்து அரசனுக்கு உதவியாக நிறுவிக்கொள்றான். அரசனை மையமாக கொண்டு மத்தியதர வர்க்கத்தினரை வந்து உள்ளடக்கிய என்ன ஆலோசனை சபை வந்து நியமிக்கப்படுது. பிரபுக்களை வந்து கலைச்சிட்டு இவர் வந்து நியமிக்கிறார் பேரணி சபைலாம். அடுத்தது அரசனின் தலைமையில் தரைப்படை, கடற்படை முதலான நிலையான படை கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்படுது. அதாவது முதல் சட்டம் அதில் வந்து உருவாக்கி பின்னர் வந்து என்னது என்ன அரசவையை வந்து இது என்ன ஆலோசனை சபையை வந்து கலைச்சா பிறகு அரசனின் தலைமையில வந்து தரைப்படை, கடற்படை முதலான படை கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டு நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தப்படுது. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸை நாங்க நோக்கம் என்றால் மத்திய காலகட்டத்துல வந்து நிலை வந்த பன்முகப்படுத்தப்பட்ட பிரபுக்கள அதிகாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து அரசன் தலைமையில வந்து நிலையான படைகளுடன் வந்து மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் வந்து எழுச்சி வருது. அதாவது பிரபுக்களிடம் வந்து தான் அதிகாரம் வந்து மத்திய காலமாக குறிப்பா மானிய முறை காலத்துல வந்து காணப்படுது. அரசர்கள் வந்து மானிய முறை காலத்துல வந்து அதிகாரத்துல வந்து குறைந்தவர்களா வந்து காணப்பட்டார்கள். ஆனா நிலங்கள் வந்து அதிகளவா வந்து அரசரிடம் தான் காணப்படுது. என்றாலும் தேசிய அரசுல வந்து நாங்க நோக்குவோம் என்றால் இஸ்பானியா நாங்க எடுத்துக்கொண்டால் பேரிடன் இசபெல்லா காலத்துல வந்து பிரபுக்களுடைய அதிகாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து அரசன் தலைமையில வந்து நிலையான படைகளுடன் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் வந்து எழுச்சி வருது. இப்படி பேரிடன் இசபெல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்பானியா வந்து வளர்ச்சிப்படுத்துறான். 4 சிற்றரசுகளை வந்து ஒன்றுபடுத்திய பிறகு இவன் வந்து வளர்ச்சிப்படுத்துறான். பேரிடன் இசபெல்லாவை தொடர்ந்து முதலாம் பிலிப் மன்னன் வந்து என்ன செய்யறான்டா, வளமான தேசமாக விளங்குகிற ஒல்லாந்து அல்லது நெதர்லாந்தை வந்து இஸ்பானியாவோட வந்து இணைக்கிறான். முதலாம் பிலிப் வந்து ஒல்லாந்தை வந்து இணைக்கிறான். இப்படி ஒல்லாந்து இணைச்சா அப்புறம் பொருளாதாரியில வந்து வளர்ச்சி வருது. முதலாம் பிலிப் மன்னனை அடுத்து வந்த முதலாம் சார்ல்ஸ் என்ன செய்யறான்டா, புனித ரோமானிய பேரரசராக விளங்குகிற இவன் வந்து 1519 தனது பெயரை வந்து முதலாம் சார்ல்ஸ் என்ற பெயரை வந்து 5ஆம் சார்ல்ஸ் என மாற்றி கொண்டதோடு மட்டுமல்லாது இவ்வேளில வந்து 2ஆம் மேக்ஸ் மில்லியனுடைய சொத்துக்களை வந்து இஸ்பானியாவுடன் விற்கிறான். இவன் வந்து 2ஆம் மேக்ஸ் மில்லியத்தினுடைய சொத்து வந்து காணப்படுது. அந்த சொத்தை வந்து இஸ்பானியாவுக்கு வந்து விற்கிறான். யார்? இந்த முதலாம் சார்ல்ஸ் 5ஆம் சார்ல்ஸ் என்ற பெயருடன் மாற்றி 2ஆம் மேக்ஸ் மில்லியத்தினுடைய சொத்தை வந்து இஸ்பானியாவுக்கு வந்து விற்கிறான். இதனால வந்து இஸ்பானியா வந்து பொருளாதார வந்து வளர்ச்சி வருது. 5ஆம் சார்ல்ஸை எடுத்து வந்தவன் யாருண்டா? 2ஆம் பிலிப் மன்னன். 5ஆம் சார்ல்ஸை எடுத்து வந்தவன் 2ஆம் பிலிப் மன்னன்.
ரெண்டாம் பிலிப் மன்னன் என்ன செய்யறாருண்டா, போர்த்துக்கல்ல வந்து இணைத்த 5வது சிற்றரசாவளங்கிற போர்த்துக்கல்ல வந்து இணைத்தவன் வந்து ரெண்டாம் பிலிப் மன்னன். போர்த்துக்கல்ல வந்து இணைச்ச பிறகு இஸ்பானியா வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி வருது. அவன் என்னன்னு இணைக்கிறான்டா, அதாவது 8ஆம் ஹென்றிக்கு வந்து இங்கிலாந்து நாட்டு போர்த்துக்கல்ல வந்து எப்படி ஒன்றிணைக்கிறான்டா, இங்கிலாந்து நாட்டு மன்னனுக்கு வந்து ஒரு மகள் வந்து காணப்படுது, மேரி. அதான் இங்கிலாந்து நாட்டினுடைய மன்னன் வந்து 8ஆம் ஹென்றி. 8ஆம் ஹென்றியினுடைய மகள் வந்து மேரிய வந்து திருமணம் செய்து கொண்டமையால வந்து இங்கிலாந்தை வந்து இஸ்பானியாவோட இணைத்து கொண்டதோடு மட்டுமல்லாது, இங்கிலாந்தை ஒத்த கடற்படையானது பிரம்மாண்டமான கடற்படை என்று அழைக்கப்படுகின்ற ஆர்மடா என்ற கடற்படையை உருவாக்கி இவன் வந்து ஆர்மடா என்ற கடற்படையை வந்து உருவாக்குறான். இந்த ஆர்மடா என்ற கடற்படையை வந்து உருவாக்கி இந்த கடற்படையை கொண்டு போர்த்துக்கல்ல வந்து தாக்கி போர்த்துக்கல்ல வந்து இஸ்பானியாவோட இணைச்சமையால வந்து இஸ்பானியா வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி வருது. எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை நாங்க தொகுத்து நோக்கினோம்டா, 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்பானியாவில் அரச கட்டிலேறிய பெருமை பேர்டன் இசபெல்லா ஆகும். பேர்டன் இசபெல்லாவை தொடர்ந்து முதலாம் பிலிப், 5ஆம் சார்ல்ஸ், 2ஆம் பிலிப் ஆகிய திறமையான மன்னர்களின் செயற்பாடுகளால் 16ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளுது இஸ்பானியா. இவ்வளவு நேரம் பார்த்தது இஸ்பானியாவினுடைய எழுச்சி. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இஸ்பானியாவினுடைய வீழ்ச்சி. இப்படி ஐரோப்பிய வரலாறுல வந்து 16ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில தேசிய அரசா வந்து எழுச்சி பெறுது. இப்படி தேசிய அரசா வந்து எழுச்சி பெற்ற இஸ்பானியா வந்து பின்னர் வந்து 2ஆம் பிலிப் மன்னனுடைய செயற்பாடுகளால வந்து இந்த இஸ்பானியா வந்து வீழ்ச்சி வருது. முதல்ல 2ஆம் பிலிப்பினுடைய செயற்பாட போர்த்துக்கல்லும் இங்கிலாந்து இணைக்கப்பட்டமையை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்த இஸ்பானியா பின்னர் இவருடைய செயற்பாடல் வந்து வீழ்ச்சி அடைது இஸ்பானியா. அவ்வகையில 2ஆம் பிலிப் மன்னன் கடைபிடித்து வந்த கொள்கை வந்து இஸ்பானியாண்ட சரிவுக்கு வந்து காரணம். அதாவது 2ஆம் பிலிப் மன்னன் வந்து பிறப்பால வந்து இஸ்பானியா நாட்டை சேர்ந்தவன். 2ஆம் பிலிப் வந்து பிறப்பால வந்து இஸ்பானிய நாட்டை சேர்ந்தவன். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில வந்து இவன் வந்து ரோமன் கத்தோலிக்கத்தவனா வந்து காணப்படுகிறான். இவன் வந்து ரோமன் கத்தோலிக்கத்தை வந்து பின்பற்றிய ஒருவனா வந்து காணப்படுகிறான். இவன் என்ன செய்யறான்டா, இஸ்பானியாவை மையமாக கொண்டு பிறந்த பேரரசை வந்து உருவாக்க முற்படுறான். இவனுடைய தோல்விக்கு வந்து 2 காரணம். ஒன்று, இஸ்பானியா வந்து பரந்த பேரரசா வந்து உருவாக்க முற்படுறான். அடுத்த வந்து இவன் வந்து கத்தோலிக்க மதத்தை வந்து ஒரே ஒரு மதமாக வந்து மாற்ற முற்படுறான். அதாவது வந்து தன்னுடைய இஸ்பானியா முழுக்க ஒரே ஒரு மதம் தான் இருக்க வேண்டும் என்ற இதை வந்து கொண்டு வரான். இதால வந்து 2 கொள்கையாலையும் வந்து இஸ்பானியா வந்து வீழ்ச்சி வருது. அதாவது கத்தோலிக்க மதத்தை பரப்பும் பொருட்டு ஏனைய மதத்தவர்களை ஒடுக்குவதற்காக, அதாவது கத்தோலிக்க மதம் தான் இஸ்பானியா இருக்கணும் என்ற ரீதியில வந்து ஏனைய மதத்தவர்களை ஒடுக்கும் முகமாக இன்குவிசன் என்ற மத ஒடுக்கு நீதிமன்றம் ஒன்றை கொண்டு வந்து புரட்டஸ்தாந்துக்கு கடும் துன்பங்களை விளைவித்து வந்தான். இதனால் புரட்டஸ்தாந்து தேசமாக விளங்கிய ஒல்லாந்து நாட்டு மக்கள் 3ஆம் வில்லியம் அல்லது அமைதி வில்லியத்தின் தலைமையில் ஐக்கிய மாகாணங்கள் என்ற பெயரில் தனி நாடாக பிரிவடைந்து கொண்டது. அதாவது இஸ்பானியாவோட ஒல்லாந்து வந்து காணப்படுது. இவன் வந்து எனது புரட்டஸ்தாந்து மக்களை வந்து துன்புறுத்துறான் இன்குவிசன் என்ற சபையை கொண்டு. இதால வந்து ஒல்லாந்து வந்து என்ன பிரிஞ்சு போகுது. யார் தலைமையில? 3ஆம் வில்லியத்தினுடைய தலைமையில வந்து ஒல்லாந்து வந்து பிரிஞ்சு போகுது. இதனால வந்து இஸ்பானியான பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கிலாந்து பிரிவடைந்தமை. இஸ்பானியாண்ட வீழ்ச்சிக்கு வந்து இங்கிலாந்து பிரிவடைந்தமை காரணம். அதாவது இங்கிலாந்து நாட்டு மன்னனாக விளங்குகிற 8ஆம் ஹென்றியினுடைய மகளான மேரிய வந்து திருமணம் செய்து இங்கிலாந்தை வந்து இணைச்சவன். மேரி இறந்தா பிறகு அவளுடைய தங்கையாக விளங்குகிற எலிசபெத்தை வந்து திருமணம் செய்வதற்கு கேட்கிறான். இவன் வந்து திருமணம் செய்ய கேட்க 2ஆம் பிலிப் மன்னன் கேட்க எலிசபெத் வந்து மறுக்கவே எலிசபெத்துக்கும் 2ஆம் பிலிப்புக்கும் இடையில வந்து முரண்பாடு ஏற்பட்டமையால வந்து இங்கிலாந்து வந்து பிரிவடைந்து கொள்ளுது. இப்படி இங்கிலாந்து பிரிவடைந்தமையால வந்து இஸ்பானியா வந்து சரிவுக்கு வித்திடுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஆர்மடாவினுடைய அழிவு. பலம் பொருந்திய கப்பல் படையை கொண்ட ஆர்மடாவினுடைய அழிவு வந்து இஸ்பானியான சரிவுக்கு வந்து காரணம். அதாவது எதிரிகளால் வெல்ல முடியாத கடற்படை ஒன்று அழைக்கப்படுகின்ற பிரம்மாண்டமான கடற்படையினை இஸ்பானியாவுக்கென உருக்கி
உருவாக்கி இஸ்பானியாவுக்கு என உருவாக்கி இஸ்பானியாவை இரண்டாம் பிலிப் மன்னன் வந்து வளர்ச்சிப்படுத்திய போதிலும் இங்கிலாந்து அரசியான எலிசபெத்துக்கு எதிராக இரண்டாம் பிலிப் மன்னன் வந்து ஆர்மடா கப்பலை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து கொண்டு போறான். இப்படி இங்கிலாந்துக்கு எதிராக வந்து கொண்டு போயிருக்க என்ன நடக்குதுண்டா, எலிசபெத் ராணி தலைமையிலான படைகள் வந்து ஆர்மடா கப்பலை வந்து என்னது ஆர்மடா கப்பலை வந்து அழிச்சதோடு மட்டுமல்லாது என்னது இரண்டாம் பிலிப்பையும் வந்து தாக்கினோம். இதனால வந்து இஸ்பானியா வந்து வீழ்ச்சி அடையுது. ஏன்னா மிக பலமான கப்பலா வந்து ஆர்மடா காணப்படுது. இந்த ஆர்மடாவால வந்தான் போர்த்துகல் வந்து இணையுது. இப்ப ஆர்மடா போனதுக்கு பின்னர் வந்து அடுத்த பாயிண்ட்ஸை நாங்க நோக்கோம்னா போர்த்துகலுடைய பிரிவு. ஏனென்றா ஆர்மடா கப்பலால வந்து போர்த்துகல் இணையுது. இப்ப ஆர்மடா கப்பல் இல்லாத காரணத்தால வந்து போர்த்துகலும் பின்னால என்ன விலகி போகுது. குறிப்பா போர்த்துகல் வந்து தேசிய அரசு என்ற நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைவதற்கு காரணமா போர்த்துகலுடைய விலகல். அதாவது இரண்டாம் பிலிப் மன்னன் ஆர்மடா எனும் தலை சிறந்த பிரம்மாண்டமான கடற்படையை கொண்டு போர்த்துகல்ல வந்து இஸ்பானியாவோட இணைக்கிறான். இப்படி இணைச்ச போதிலும் இரண்டாம் பிலிப் மன்னன் என்ன போர்த்துகல்ல வந்து இரண்டாம் பிலிப் மன்னன் இணைச்ச போதிலும் இரண்டாம் பிலிப்பை போர்த்துகலில் காணப்படுகின்ற மக்கள் வந்து மன்னனாக வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி மக்கள் வந்து இரண்டாம் பிலிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தாலும் ஆர்மடா கப்பலுடைய அழிவினாலும் இரண்டாம் பிலிப்புக்கு எதிராக போர்த்துகல் வந்து கிளர்ச்சியை வந்து மேற்கொண்டதன் பின்னராக போர்த்துகல் வந்து தனிநாடாக பிரிந்து கொள்ளுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பொருளாதார தேவை. இஸ்பானியாவின் சரிவுக்கு செல்வாக்கு செலுத்திய ஒன்றா பொருளாதார சரிவு வந்து காணப்படுது. நாடுகான் பயணத்துல வந்து கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் வந்து இஸ்பானியாவுக்கு சார்பாக மேற்கொண்ட நாடுகான் பயணத்துல வந்து மேற்கிந்திய தீவு கூட்டத்தை கண்டுபிடிச்சு அங்கு தங்கம் வெள்ளி முதலிய பொருட்களை வந்து பெற்று அந்த பொருட்களை வந்து என்ன செய்யணும்டா இஸ்பானியாவில வந்து கொண்டு குவிச்சு இஸ்பானியா பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்தினாலும் அந்த பொருளாதார தங்கம் வெள்ளிகளை பயன்படுத்தி இவன் வந்து இரண்டாம் பிலிப் மன்னன் வந்து இஸ்பானியா வளர்ச்சிப்படுத்தாமல் விட்டுட்டு இவன் வந்து என்னது போர் நடவடிக்கையில வந்து மேற்கொண்டமையால வந்து இஸ்பானியா வந்து பொருளாதார இதுல வந்து வீழ்ச்சி அடையுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் வந்து இஸ்பானியா என்ற வீழ்ச்சிக்கு வந்து காரணம். முஸ்லிம்களுக்கு எதிராக 5ஆம் சார்ல்ஸ் புதிய சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துறான். முதலாம் சார்ல்ஸ் என அழைக்கப்படுகின்ற 5ஆம் சார்ல்ஸ், முதலாம் சார்ல்ஸ் தான் 5ஆம் சார்ல்ஸ் என பெயர் மாற்றான். 5ஆம் சார்ல்ஸ் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக சில சட்டங்களை வந்து கொண்டு வரான். அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டமா இருந்தாலும் கடுமையான சட்டமா காணப்படவில்லை. பின்ன இரண்டாம் பிலிப் மன்னன் என்ன செய்யறான்டா, கிபி 1567 ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தான். இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான கடுமையான சட்டத்தின் காரணமா வந்து முஸ்லிம்கள் வந்து இரண்டாம் பிலிப்பை வந்து எதிர்க்கின. குறிப்பா வந்து முஸ்லிம்கள் வந்து பர்தா அணியக்கூடாது எனவும் முஸ்லிம்கள் வந்து கத்தோலிக்க முறைப்படிதான் திருமணம் செய்ய வேண்டும் எனவும் இந்த 2 முக்கிய கொள்கையை வந்து வலியுறுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டமையால வந்து எனது முஸ்லிம்கள் வந்து இரண்டாம் பிலிப்பை எதிர்த்து இஸ்பானியா இருந்து விலகி போயினோம். சரியா, இது ஒரு காரணம். அடுத்த வந்து இரண்டாம் பிலிப்பினுடைய இத்தகைய அடக்குமுறைகளால வந்து முஸ்லிம்களால வந்து இஸ்பானியான பொருளாதார பயிர்களாக காணப்பட்ட அன்னாசி, போடை, பட்டு நூல் செடி போன்ற பொருளாதார ரீதியான பயிர்கள் வந்து முஸ்லிம்களான் இஸ்பானியால வந்து அதிகளவாக உற்பத்தி செய்து வந்தார்கள். இப்ப அவர்களும் இல்லாத காரணத்தால வந்து இந்த 3 பயிர்களும் வந்து என்னது பொருளாதார இதுல வந்து இல்லாம போய் வீழ்ச்சி அடையவே இஸ்பானியா வந்து வீழ்ச்சி அடையுது. இவ்வளவு தான் இஸ்பானியானுடைய வீழ்ச்சியை நாங்க நோக்கலாம். குறிப்பாக எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை நாங்கள் தொகுத்து நோக்கினோம் என்றால் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தேசிய அரசாக எழுச்சி பெற்றுக் கொண்ட இஸ்பானியாவானது இரண்டாம் பிலிப் மன்னன் கடைபிடித்து வந்த கொள்கையினாலும் பொருளாதார தேய்வினாலும் 16ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து தேசிய அரசு என்ற நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டது.